ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் செயலாளரான அல் லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரானிய அரசாங்கத்தில் மிக முக்கிய பதவி வகித்த இவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் உண்மையில் ஈரானுக்கு அது ஒரு பெரிய இழப்புத்தான் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் ஈரானின் ஜனாதிபதி மாசூத் பெசக்கியானால் எஸ்என்எஸ்சி செயலாளராக மறைந்த உயர்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார். ஈரானின் ஊடகங்களில் அவர் உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனியின் ஆலோசகராகவும் குறிப்பிடப்படுகின்றது. இவர் 2008ஆம் ஆண்டு மே முதல் 2020 மே வரை 12 ஆண்டுகள் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்தார். 2008 தொடக்கம் 2012 வரை நாடாளுமன்றத்தில் பிரான்ஸ் பாலிசி குழுவின் தலைவராக இருந்தாலும் சமீப காலத்தில் மிதவாத கன்சர்வேட்டிவ் என விவரிக்கப்படுகின்றார். இந்த நிலையில் அலி ஹமேனியின் மரணத்தை தொடர்ந்து லாரிஜானியை ஈரானிய ஆட்சியின் எனவே ஈரானுக்கு தலைமை தாங்கிய அடுத்த முக்கிய அதிகாரியையும் இஸ்ரேல் கொன்றுவிட்டதாக கூறும் வகையில் இது அமைந்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கையில் அலி ஹமேனிக்கு அடுத்த இலக்காக லாரிஜானி சுட்டிக்காட்டப்படுகின்றார். அதே நேரம் ஈரானின் பல முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளை முன்னதாகவே படுகொலை செய்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. குறிப்பாக தாக்குதலில் பாதுகாப்பு ஆலோசகர் அலி ஜம்கானி, பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் சாதே, புரட்சிகர காவல்படை தளபதி ஜெனரல் முகமது பக்பூர் மற்றும் ஆயுதப்படை தலைமை அதிகாரி அப்துல் ரஹீம் முசாவி ஆகியோரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.